என்ன ராஜு மூஞ்சியெல்லாம் ஒரே உற்சாகமா சூப்பர் பிரைட்டா இருக்கு, என்னாச்சு? போங்கா, எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. எதுவும் தெரியாத என்ன? இது ஸ்கூல் திறக்க போறாங்கல்ல, அது அதான் வேற என்ன? அதுக்கா இப்படி? ஆமாக்கா, அவன் பண்றதெல்லாம் பார்த்தா அப்புறம் அப்படிதான் இருக்குது. வீட்டுல இருந்து சும்மா வைக்கிறாங்க, அது இது நோண்டுறது, அது இது தூக்கி போட்டு உடைக்கிறது. சாமி, தூக்கமே இல்லக்கா இவங்களை நினைச்சுக்கிட்டே. எனக்கு ஏதோ டெய்லி என்ன இது இழுத்து வைப்பாங்க அப்படின்னு. எங்கேயாச்சும் விளையாடுறதுக்கு போனா மண்டை உடச்சிட்டு வர்றது, கால் அடிபட்டு வர்றது, ரத்தத்தோடது வீட்டுக்கே வர்றது. கம்முனே இருக்கிறது இல்ல. இவங்களும் போய் யாராச்சும் போட்டு அடிக்கிறது, அவங்க அம்மா எங்களோட சண்டைக்கு வர்றது, இதேதாக்கா. எப்பதான் ஸ்கூலுக்கு போவாங்க, ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்ட்டே கடந்த. அப்பாலாம் எப்படி ஸ்கூல் திறக்க போறாங்களே, தாட்டி விட்டுட்டு இனிமேல் நிம்மதி நான் வீட்டுல இருந்து என் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பேன். சாயங்காலம் வருவாங்க, அந்த தேவையான செஞ்சு கொடுத்தோம், அவங்க பாட்டுக்கு இருந்துக்குவாங்க. நைட் ஆயிரும், நம்ம காலையில எழுந்திருப்பாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. இப்படியே இருக்கும். லீவ் விட்டாங்கன்னா சாமி அவங்களை கையிலே பிடிக்க முடியலக்கா. என்ன ஒரு சேட்டை பண்ணிட்டு திரியிறாங்க. கல் எடுத்து திங்கிறது, மண் எடுத்து திங்கிறது. சாமி, என்னால முடியல. ஆமாமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். எனக்கு வீட்டுல பெரிய பிள்ளைங்க பேரு, அவங்க மட்டும் என்ன டெய்லி 2 பேரும் சண்டை கட்டிக்கிறது. முடிய பிடிச்சதான் சண்டை, எப்ப பார்த்தாலும். சும்மாலாம் சண்டை கட்டுறது இல்ல. அந்த பொருள் இந்த பொருள் தூக்கி தூக்கி வீசிட்டு இப்படியேதான் சண்டை கட்டுறது. வீட்டுல பொருளுங்களும் உடையுது, வீட்டு வேலை எதுவும் செய்யணும், அதுவும் செய்யறது இல்ல. சாமி, என்னால முடியல. நீயா சின்ன குழந்தைக்கு இப்படி பண்றேன், இவங்க பெரியவங்க, ஒரு புத்தி கூட தெரியாதா? அப்படி இருந்துக்கிறாங்க. இவங்களையும் சமாளிச்சுக்கிட்டு சாமி வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு. ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா மொத்தமா ஓடிடுவாங்க. சாமி போகட்டும். அதுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இத்தனை நாள் நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு வெறிச்சு ஓடி கிடக்கு வீடு. என்ன பண்றது, எல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும். நல்லா படிச்சா சரி. ஆமாக்கா, என்னக்கா பண்றது? சரிங்கக்கா, போயிட்டு வரேன். நீ வீட்டுல என்ன கெதி பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. வேற போய் பார்க்கணும், ரெடி பண்ணணும். அப்புறம் சமையல் ரெடி பண்ணணும். வேலைக்கா காலையில இருந்து நைட்டு மட்டும். சரிக்கா, நான் போய் பாக்குறேன். சரிம்மா, போயிட்டோம். எதுக்கு வந்தனே தெரியாம என்னென்னமோ பேசிட்டு போறேன் சார்.